இந்தியாவிலேயே அதிக அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் திருப்பூர் நகரம் இன்று குப்பை நகரமாக மாறியுள்ளது என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சனம் செய்தார். திருப்பூர் முழுவதும் குப்பைகள் அள்ளப்படாமல் சுகாதார சீர்கேட்டால் மக்கள் அவதியடைவதாக கூறி மாநகராட்சியை கண்டித்து முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன், ஓட்டு போட்ட மக்களுக்கு நமது மேயர் கொடுத்த பரிசு குப்பைகள் தான் என விமர்சனம் செய்தார். குப்பைகள் தொடர்பாக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்த போதும் அதனை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என கூறினார். திருப்பூர் குப்பை நகரமாகிவிட்டது. மக்கள் கேள்வி கேட்பார்கள், கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. முதலமைச்சரை மக்கள் மதிப்பார்கள். அதனால்தான் முதலமைச்சர் போன முறை உடுமலைப்பேட்டையிலே வந்து இங்கே இருக்கிற 15 வேலம்பாளையம் மருத்துவமனையையும் ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டையும் அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட இந்த 2 பணிகளையும் உடுமலைப்பேட்டையிலிருந்து தொடங்கி வைத்தார். பொள்ளாச்சி வழியாக உடுமலைப்பேட்டைக்கு போனார். ஏன் திருப்பூர் வழியாக போலாமல்ல? திருப்பூர் வழியா போனா மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், நாரும் குப்பைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக திருப்பூருக்கு வரமாட்டேங்கிறார்.